ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுன்னு ஒரு டாக். என்னடா இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு நம்மளோட சேனலில் ஈவினிங் 5 o'clock ஒரு லைவ் இருக்குது. ஸ்பெஷலாக லைவில் நம்ம ஃபேஷியல் பண்ணி காட்ட போகிறோம். என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. தங்கேஷ், அவங்க நேம் வந்து தங்கேஷ். அது மாதிரி நிறைய நான் கேட்டிருந்தேன். கம்யூனிட்டி டேப்லேயும் அவங்களும் எனக்கு வந்து லைவ் ஃபேஷியல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் வந்து லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இது ஒரு சான்ஸ் இல்லையா நம்மளுக்கு லைவ் வர. அதனால நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. என்னடா இவ்வளோ லேட்டாக லோன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கே வந்து டெமோ காமிச்சிட்டே இருக்க முடியாது. இல்லாமல் நானே லைவ் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால நான் வந்து ஒருத்தவங்கள கேட்டிருந்தேன். அவங்க வந்து அவங்களுக்கு டைம் ஓகேவா இல்லை, அதனால தான் இவ்வளோ டிலே. ஸோ கோச்சுக்கு வேணாம் என்னைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன லைவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட பார்லரில் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பிரைடல் க்ளோ ஃபேஷியல் தான். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஷியல் இது. நம்மளில் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபேஷியல் பார்லரில் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு வந்து உடனே ஒயிட் ஆகிடுது, பளிச்சுன்னு வந்து ப்ளீச் பண்ண மாதிரி அப்படி ஆகிடுது, அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தப்பான தாட்டு. அந்த மாதிரி ஃபேஷியல் போய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்த்து கிடையாது. நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, அதில் நிறையா தரையை தேய்ச்சா எப்படி ப்ளீச் பண்ணி தலையை தேய்ச்சா எப்படி இருக்குது க்ளீன் ஆகும், அந்த மாதிரி நான் சில பல ப்ளீச்சிங் ப்ராடக்ட்லாம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய உள்ளார இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயினான தாட் என்னென்னா, நம்மளோட யங் லுக்கை மெயின்டைன் பண்ணுறோம். மசாஜிங் ஸ்டெப் மூலியமாக நம்மளோட ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்கிறோம், ஒரு க்ளோ கொண்டு வரோம், ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரோம். அவ்வளோதான், ஒரு குட்டியாக அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து எனக்கு போனோடனே ஒரு 600லேருந்து ஒரு 500க்குள்ளே எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க போதும், இவ்வளோக்குள்ளே எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க போதும்னு அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம தாராளமாக சொல்லலாம், 5 ரூபாய் கூட, ஏன் 1 ரூபாய்க்கு கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கெமிக்கலை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு பார்லர்லையாவது நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்களா? அப்படி ஏன் பண்ணலை? அதாவது நிறைய பேரோட மனசில் இப்படி ஒரு தாட், அதாவது உடனே வந்து ஒயிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் மனசில் இருக்குது. அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபேஷியலை தயார் பண்ணி கொடுக்குறாங்க, கிட்டு வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து ரேட் பண்ணிடுறாங்க. அது மேக்ஸிமம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் நம்ம ஒரு பார்லர் போகிறோம் அப்படின்னா ஒரு 500 600க்கு ஒரு ஃபேஷியல் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நல்ல ஃபேஷியல் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து விலை குறையுதுன்னா அந்த இடத்துல தரமும் குறையுதுன்னு அர்த்தம். அப்போனா அரோமா மேஜிக் மட்டும் என்ன ஹெர்பல் அப்படின்னு கேட்காதீங்க. எப்படி சொல்லுவோம் நம்ம, ப்ளஸ் ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து சேர்த்துக்கிறோம் தான் இல்லையா? எல்லா டே டு டே லைஃப்பில் கெமிக்கல் இல்லாத லைஃபே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அரோமா ஃபேஷியல் உண்மையாகவே நல்லா இருக்குது. இப்படி நல்லா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம பார்லரை சூஸ் பண்ணணுங்கிறத மறக்காதீங்க. பேசிக்காக ஒரு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பார்லரில் போய் எனக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கள், ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கள், எனக்கு கலருக்காக ஒரு ஃபேஷியல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்கள் ஸ்கின்னை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் நிறைய கூகுள் பண்ணுங்கள், எந்த ஃபேஷியல் நல்லா இருக்குது, ஃபேஷியல் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க, அப்புறமா நீங்கள் பார்லர் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொலான்னு பேச வேணாம். இன்றைக்கி எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அரோமா மேஜிக்கோட ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன்னு சொல்ல வந்திருக்கேன். இதில் வந்து எத்தனை ஸ்டெப் இருக்குது, இது எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ இது வீட்டிலையே நம்ம எவ்வளோ சூப்பராக பார்லர் ஸ்டைலில் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட நாளைக்கு லைவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் லைவ் வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் லைவ் ஃபேஷியல் கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காதீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.